Welcome to my channel U-Pharma. Novel drug delivery system first unit control drug delivery system. This we already video upload part 1 and part 2. Part 1 introduction about control drug delivery system topic cover part 2 introduction about control drug delivery system, advantages, disadvantages and selection of drug candidate for the control drug delivery system. The topics cover now in the part 3 video as per the syllabus various approaches to design control release formulation. இந்த வீடியோ கவர் பண்றோம் bro. நீங்க பார்ட் 1 and part 2 வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தர போய் செக் பண்ணுங்க. ஓகே, approaches to design control release formulation. இப்ப control release formulation or control release systemsல அந்த மெத்தட் டெவலப் பண்ண ட்ரக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணோம். இது நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 and part 2 வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே, இந்த பேசிஸ்ல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக் ரிலீஸ் பண்ற ஃபார்முலேஷன்ஸ் ஆர் ப்ராடக்ட்டை எப்படி வந்து டெவலப் பண்றது ஆர் எப்படி மேனுஃபேக்சர் பண்றது அப்படின்னு பார்க்க போற டாபிக் தான் அப்ரோச்சஸ், வேரியஸ் அப்ரோச்சஸ் டு டிசைன் கண்ட்ரோல் ரிலீஸ் ஃபார்முலேஷன். இதுல நம்ம 3 மெத்தட்ஸ் வந்து சிலபஸ்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் டிஃப்யூஷன், செகண்ட் மெத்தட் டிசொல்யூஷன், தேர்ட் மெத்தட் அயன் எக்ஸ்சேஞ்ச் பிரின்சிபல்ஸ். இந்த 3 பிரின்சிபல்ஸ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன் அண்ட் டிசொல்யூஷனை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன் சிஸ்டம் அண்ட் டிசொல்யூஷன் சிஸ்டம் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த டிஃப்யூஷன் சிஸ்டமா இருக்கட்டும் as well as டிசொல்யூஷன் சிஸ்டமா இருக்கட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன் சிஸ்டம். டிஃப்யூஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் டிஃப்யூஷன் சிஸ்டம்ல எல்லா ப்ராடக்ட்டுமே இன்சாலிபிள் பாலிமர்ஸ்னால மேடப் பண்ணியிருப்பாங்க. அதே டிசொல்யூஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் சாலிபிள் பாலிமர்னால மேடப் பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரோல் ரிலீஸ் ஃபார்முலேஷனுக்கான மிக முக்கியமான ஒரு பார்ட்டே வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் ஃபார்முலேட் பண்ணாலும் அது வந்து பாலிமர்னால மேட் பண்ணிருப்பாங்க. ஸோ பாலிமர்னால மேட் பண்ணிக்கிறதுனால பாலிமர் கொஞ்சம் கொஞ்சமா டிகிரேட் ஆகி ட்ரக் ரிலீஸ் பண்ணும். இதுதான் பேசிக் பிரின்சிபல். அந்த பிரின்சிபல்ஸ் படி இது வந்து இன்சாலிபிள் பாலிமர்னால மேட் ஆயிருக்கும். டிசொல்யூஷன் சிஸ்டம் வந்து சாலிபிள் பாலிமர்னால மேட் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிஃப்யூஷன் சிஸ்டம் வந்து ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு வந்து ரிசர்வாயர் டிஃப்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் செகண்ட் டைப் மேட்ரிக்ஸ் டிஃப்யூஷன் கண்ட்ரோல். சேம் அதே மாதிரி டிசொல்யூஷன் சிஸ்டமையும் வந்து ரெண்டு டைப்பா கிளாசிஃபை பண்றாங்க. ரிசர்வாயர் டிசொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் தென் மேட்ரிக்ஸ் டிசொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படினு கிளாசிஃபை பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன் சிஸ்டம்ல இருக்கிற ரிசர்வாயர் டிஃப்யூஷன் கண்ட்ரோல்னா என்னன்னு பார்ப்போம். ரிசர்வாயர் டிஃப்யூஷன் கண்ட்ரோல், ரிசர்வாயர்னாலே நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்றதா ரிசர்வாயர். இதுக்கு இதான் காமனான மீனிங். சோ இதே மாதிரி இப்ப நம்ம ஒரு ட்ரக் வந்து என்ன பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாம். இந்த டேப்லெட்டை வந்து ஒரு பாலிமர்னால நான் கோட்டிங் கொடுத்துறேன். சோ இது நம்மளோட இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே ட்ரக் பார்ட்டிகல்ஸ். இந்த ப்ளூ கலர் கோட்டிங் வந்து பாலிமரை மென்ஷன் பண்ணுது. இது ட்ரக், இந்த ப்ளூ கலர் கோட்டிங் வந்து பாலிமர்ஸ். இப்ப இந்த பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் ட்ரக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்யூஸ் ஆகும். சோ அதனால தான் டிஃப்யூஷன் சிஸ்டம். டிஃப்யூஷனால என்ன, ஃப்ரம் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோயர் கான்சென்ட்ரேஷன். அதே மாதிரி ட்ரக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்யூஸ் ஆகுது. அந்த பாலிமர் லேயரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. அதே இன்னும் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் ஃபுல்லாவே அந்த ட்ரக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் கொஞ்சம் ட்ரக்ஸ் மட்டுமே இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த பாலிமர் லேயர் மட்டும் தான் இருக்கும், உள்ள எதுவுமே ட்ரக்ஸ் இருக்காது. சோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்யூஸ் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி ஹாலோவா இருக்கிறதுக்கு பேரு கோஸ்ட் பாலிமர், பிளாங்கான பாலிமர். இந்த பாலிமர்ஸ் எல்லாமே இன்சாலிபிள் பாலிமர். சோ ட்ரக் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்யூஸ் ஆகுது. பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் எல்லா ட்ரக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாலிமர் வந்து வேரியஸ் எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் மூலமா பாடியில இருந்து அப்படியே ஃபுல்லா எக்ஸ்கிரீட் ஆயிடும். ஓகே, சேம் ப்ராசஸ் தான் இந்த டிசொல்யூஷன் ரிசர்வாயர் சிஸ்டம்லயும். இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டேப்லெட் அப்படியே எடுத்து பாலிமர்னால கோட் பண்ணிருக்கிறேன். பட் இந்த ரிசர்வாயர் டிசொல்யூஷன் சிஸ்டம்ல என்ன பண்றேன்னா டேப்லெட் எடுக்காம டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவையான கிரானுல்ஸ் எடுத்துக்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரானுல் இந்த இடத்துல ஒரு கிரானுல் எடுத்துக்கிறேன். இந்த கிரானுல வந்து சிங்கிள் கோட்டிங்னால பாலிமர்னால கோட் பண்ணிருக்கிறேன். இன்னொரு கிரானுல் எடுத்திருக்கேன். இந்த கிரானுல் என்ன பண்ணிக்கிறேன், டபுள் லேயரால கோட் பண்ணிருக்கிறேன். சோ இன்னொரு கிரானுல் எடுத்திருக்கேன். இதை வந்து 3 லேயரால கோட் பண்ணிருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்தடுத்த ப்ராசஸ் மூவ் ஆகும்போது பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் லேயர்னால கோட் பண்ணிருக்கல இது ஃபுல்லாவே அப்படியே வந்து டிசால்வ் ஆயிருது. சோ பாலிமர் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து சாலிபிள் பாலிமர். பாலிமரும் வந்து டிசால்வ் ஆயிடுது,
as well as ட்ரக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆயிடுது. ஸோ ரெண்டு லேயர் வச்சு கோட் பண்ணிக்கிற கிரானுல்ஸ் வந்து ஒரு லேயர் டிகிரேட் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக் ரிலீஸ் பண்ணியிருக்குது. அண்ட் தென் 3 லேயர் வச்சு நான் கோட் பண்ணியிருக்கிற கிரானுல் வந்து ஒரு லேயர் டிகிரேட் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக் ரிலீஸ் பண்ணி அடுத்த பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த ஒரு லேயர் இருக்கிறது வந்து டிகிரேட் ஆயிட்டு ஃபுல்லா ட்ரக் ரிலீஸ் பண்ணிடும். இவன் 2 லேயர்ஸ் இருக்கிறது வந்து சிங்கிள் லேயரா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரக்கும் டிகிரேட் ஆயிட்டு பாலிமர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா டிசால்வ் ஆகி ட்ரக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றதுக்கு பேரு ரிசர்வாயர் டிசோலியூஷன் சிஸ்டம். இதுக்கும் நல்லா டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இதுல பாலிமர் அப்படியே இருக்குது, ஃபைனல் ப்ராசஸ்ல பாடியில இருந்து எக்ஸ்கிரீட் ஆகுது. பட் இதுல பாலிமர்ஸும் டிசால்வ் ஆகுது as well as ட்ரக்ஸும் வந்து டிசால்வ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் டிஃப்யூஷன் சிஸ்டம். மேட்ரிக்ஸ் டிஃப்யூஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நாம இந்த இடத்துல டேப்லெட் எடுத்து ஃபுல்லா கோட் பண்ணிருக்கோம். இதுல ரிசர்வாயர் டிஃப்யூஷன் கண்ட்ரோல்ல. பட் மேட்ரிக்ஸ் டிஃப்யூஷன் கண்ட்ரோல் என்ன பண்றோம்னா as well as ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னா பாலிமர் பிளஸ் ட்ரக் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டேப்லெட்டா ஃபார்ம் பண்ணிடுறேன். சோ இப்ப பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் அந்த பாலிமர்ல இருந்து ட்ரக் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகுது. பட் பாலிமர் எதுவுமே ஆகல, பாலிமர் அப்படியே இருக்குது, ட்ரக் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்யூஸ் ஆயிட்டு இருக்குது. சோ இன்னும் கொஞ்சம் பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாலிமர் அப்படியே இருக்குது, ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ட்ரக் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு டேப்லெட் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோட்டிங் பண்றது. பட் மேட்ரிக்ஸ் டிஃப்யூஷன் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ட்ரக்ஸா இருக்கட்டும் பாலிமர் இருக்கட்டும் ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு டேப்லெட்டா பஞ்ச் பண்ணிடுறோம். இப்ப பஞ்ச் பண்ணும்போது ட்ரக் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆயிட்டு அந்த பாலிமர் அப்படியே இருக்கும். சேம் இதுல நடந்த மாதிரி ஃபைனல் ப்ராசஸ்ல அந்த பாலிமர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆயிடும், ட்ரக் கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்யூஸ் ஆகி நமக்கு தேவையான ஆக்ஷனா ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகே, ரிசர்வாயர் டிசோலியூஷன் சிஸ்டம் ஆல்ரெடி நான் கம்பேர் பண்ணி சொல்லிட்டேன். அண்ட் தென் மேட்ரிக்ஸ் டிசோலியூஷன் கண்ட்ரோல் சேம் இதே மாதிரி நம்ம மேட்ரிக்ஸ் டிஃப்யூஷன் கண்ட்ரோல் மாதிரி மேட்ரிக்ஸ் டிசோலியூஷன் கண்ட்ரோல் என்ன பண்றோம்னா ட்ரக்கையும் பாலிமரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டேப்லெட்டா ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ நம்ம சாப்பிடும்போது ட்ரக் as well as பாலிமர் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமா டிகிரேட் ஆகி ட்ரக் ரிலீஸ் பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாலிமரும் டிகிரேட் ஆகிட்டு ட்ரக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிசால்வ் பண்ணுது. பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாலிமரும் டிசால்வ் ஆயிருக்கும், ட்ரக்கும் ரிலீஸ் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி பாலிமர்ஸ் as well as ட்ரக் வந்து ரெண்டுமே டிசால்வ் ஆகி போகிறது மேட்ரிக்ஸ் டிசோலியூஷன் கண்ட்ரோல். சோ இதுக்கான ரெண்டு டிஃபரன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்து நம்ம தேர்ட் அயன் எக்ஸ்சேஞ்ச் பிரின்சிபல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட் அயன் எக்ஸ்சேஞ்ச் பிரின்சிபல்ஸ். எப்படி ஃபர்ஸ்ட் டூ மெத்தட்ல டிஃப்யூஷன் மெத்தட் அண்ட் டிசோலியூஷன் மெத்தட்ல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாலிமர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரக் வந்து கண்ட்ரோலா ரிலீஸ் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி இந்த மெத்தட்ல நம்ம ரெசின்ஸ் யூஸ் பண்ண போறோம். ரெசின்ங்கிறது டைப்ஸ் ஆஃப் பாலிமர் தான், இது ஒரு டைப் ஆஃப் பாலிமர் தான். இந்த ஒரு டைப் ஆஃப் ரெசினை யூஸ் பண்ணி நம்ம ட்ரக் ரிலீஸா கொஞ்சம் கொஞ்சமா பண்ண போறோம். ஓகே, இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ரெசினையும் ட்ரக்கையும் ரியாக்ட் பண்றோம். சோ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் செக்ஷன் ப்ராசஸ் அக்கர்ஸ் ஆகி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். சோ ட்ரக்கும் ரெசினும் கம்பைன் பண்ணும்போது காம்ப்ளெக்சேஷன் ப்ராசஸ் டேக் ஆகி நம்மளுக்கு வந்து ரெசினேட்ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாகும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ரெசின்ஸ் வந்து இந்த கண்ட்ரோல் ரிலீஸ் ஃபார்முலேஷன்ல யூஸ் பண்றக்கூடிய ரெசினுக்கு எக்ஸாம்பிள் வந்து டைஃபினைல் பென்சீன் கோபாலிமர் அண்ட் தென் பாலிஸ்டர். இந்த மாதிரி நிறைய ரெசின்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். பட் ஸ்பெசிபிக்கா நம்ம யூஸ் பண்றது வந்து டைஃபினைல் பென்சீன் கோபாலிமர், இந்த ஒரு டைப் ஆஃப் ரெசின் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி ரெசினையும் ட்ரக்கையும் நம்ம ப்ராசஸ் ரியாக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரெசினேட்ல ஒரு காம்ப்ளெக்சேஷன் மெட்டீரியல் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது வந்து இன்விட்ரோவா நம்ம லேப்குள்ள பண்றோம். இன்விட்ரோ ப்ராசஸ் மூலமா நம்ம லேப்குள்ள ரெடி பண்ணிட்டோம். சோ இந்த ரெசினேட் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து நம்ம சாப்பிடும்போது அது டைரக்டா ஜிஐடி போய் ரீச் ஆகுது. ஜிஐடி போய் ரீச் ஆகும்போது நம்ம ஜிஐடில ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் HCl இருக்குது, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், கேஸ்ட்ரிக் HCl இருக்குது. சோ இந்த கேஸ்ட்ரிக் HCl வந்து H plus and Cl minus பிரியும். H plus and Cl minus நம்ம கேஸ்ட்ரிக் HCl பிரியும். சோ இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் எந்த மாதிரி ட்ரக்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள்னா அயனைஸ்ட் ஆகும், GI போய் ரீச் ஆனதுக்கு அயனைஸ்ட் ஆகும், அந்த மாதிரி ட்ரக்குக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். நான் அயனிக் ட்ரக்ஸ்க்கு வந்து இந்த மெத்தட் வந்து அப்ளிகபிள் ஆகாது.
பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ சோடியம் குளோரைட் வந்து நம்ம வாட்டர்ல போடும்போது என்ன ஆகும், சோடியம் பிளஸ் ஆகும், குளோரைட் மைனஸ் ஆகும் பிரியும். ஸோ இந்த மாதிரி அயனைஸ்ட் ஆகும். ட்ரக் நம்ம சாப்பிடும்போது GI ரீச் ஆகும்போது இந்த மாதிரி அயனைஸ் ஆகிற ட்ரக்ஸ்க்கு மட்டும் தான் இந்த மெத்தட் அப்ளிகபிள் ஆகும். இப்போ GI போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட H+ என்ன பண்ணணும்னா ட்ரக் கூட இன்டராக்ட் பண்ணி இந்த ட்ரக்கும் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்குது. நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிற காம்பவுண்ட்ஸ்ல ட்ரக் எல்லாமே வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்குது. சோ இந்த HCl இருக்கிற H+ பாசிட்டிவ். சோ இந்த ட்ரக்கும் HCl ட்ரக் இருக்கிற இடத்துல எல்லாமே HCl போய் பைண்ட் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக் ரிலீஸ் பண்ணும். சோ இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும், ட்ரக் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது, H+ வந்து அந்த இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா HCl போய் கான்டாக்ட் பண்ணும்போது அந்த ரெசின் கூட அதுல அந்த காம்ப்ளெக்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக் வந்து ரிலீஸ் பண்ணும். சோ பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா ட்ரக் எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். எவ்வளவு HCl போயிட்டு அந்த இடத்துல கான்டாக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி டைம்ல வந்து ட்ரக் எல்லாமே ரிலீஸ் ஆயிட்டு அந்த ஃபுல்லாவே அந்த ரெசின்ல ஃபுல்லாவே அந்த H+ அயன் வந்து பைண்ட் ஆயிடும். சோ பைண்ட் ஆயிட்டு லாஸ்டா இன்விட்ரோ ப்ராசஸ் மூலமா எக்ஸ்கிரீட் ஆயிடுது. சோ இது ஒரு இன்விட்ரோ, உடம்புக்குள்ளே இன்விட்ரோவா எக்ஸ்கிரீட் ஆயிடுது. அயன் எக்ஸ்சேஞ்ச் பிரின்சிபல் மூலமா ரெடி மேனுஃபேக்சர் பண்ண ட்ரக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ராபிபராசோல் டேப்லெட். ஓகே, ராபிபராசோல் டேப்லெட் வருது ஒரு HCl கேஸ்ட்ரிக் HCl லெவல குறைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ட்ரக். ஓகே, இது இனிஷியலா எப்படி ரெடி பண்ணிருப்பாங்கன்னா ராபிபராசோல் பிளஸ் ரெசின் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிருப்பாங்க. சோ இந்த ராபிபராசோல் பிளஸ் ரெசின் இந்த டைப்ல மேனுஃபேக்சர் பண்ணாங்க. சோ அயன் எக்ஸ்சேஞ்ச் பிரின்சிபல் மூலமா டெவலப் பண்ண ட்ரக் நம்ம சாப்பிடும்போது GI ரீச் ஆகும்போது எப்பெல்லாம் HCl லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ராபிபராசோல் ட்ரக் வந்து ரிலீஸ் ஆகி HCl லெவல குறைக்கும். சோ ஒரு குட் எக்ஸாம்பிள் ஃபார் த அயன் எக்ஸ்சேஞ்ச் பிரின்சிபல். சோ 3 டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டோம், டிஃபிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அயன் எக்ஸ்சேஞ்ச் பிரின்சிபல். இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் யூனிட் 1ல கண்ட்ரோல் சிஸ்டம்ல இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்ண போறோம். சோ ஸ்டே கனெக்ட் வித் யூ ஃபார்மா.